Hey guys, welcome back to my channel. You're watching me on Shiru's Dining, your fooding destiny. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சூப்பரான travel vlog தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறீங்க. ரீசன்ட்டா எங்களோட anniversaryக்காக ஒரு ட்ரிப் ஒன்னு பிளான் பண்ணி பைக் எடுத்துட்டு மதுரையில இருந்து மூணார் போய் ஒரு 4 days ஸ்டே பண்ணியிருந்தோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் because அது எல்லாமே நிறைய ஷார்ட்ஸா நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் சிஸ்டர் நீங்க எங்க இருந்து போனீங்க, எந்த ரூட்ல போயிருக்கீங்க, நீங்க ஸ்டே பண்ணியிருந்த ரூமோட பேர் என்ன, பெர் டே காஸ்ட் எவ்வளோ, அதோட ரிவ்யூவும் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நிறைய questions frequent எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. சோ இந்த எல்லா क्वेश्चंसக்குமே ரிப்ளை பண்ற விதமா தான் இந்த vlog நான் மேக் பண்ணிருக்கேன். ஒருவேளை நீங்க மூணாருக்கு பைக் டிராவல் எடுக்க போறீங்க, எங்க போய் ஸ்டே பண்றது, எந்த ரூம் நல்லா இருக்கும் அப்படிங்கற ஒரு டவுட்ஸ்லாம் இருந்துச்சுனா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷீருஸ் டைனிங் சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க மதுரை டு மூணார் பைக் டிராவல் பண்ணியிருந்தோம். மதுரையில இருந்து மூணார் ஒரு 160 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நாங்க காலையில ஒரு 6:30க்கு கரெக்டா வீட்ல இருந்து கிளம்பணும். ஃபியூவல் ஃபில் பண்ணிட்டு ஏர் செக் பண்ணிட்டு ஒரு ஆவரேஜான ஸ்பீட்ல தான் வந்தோம். 8 o'clock தேனி ரீச் ஆயாச்சு. மார்னிங் சீக்கிரம் கிளம்பிட்டனால பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல. ஸோ தேனி வந்துட்டு சின்ன பிரேக் எடுக்கிற மாதிரி தேனி பைபாஸ்லேயே ஒரு சின்ன கடையில் சுட சுட டீ வடையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் மொத்தமாக ட்ரிப்புக்கு போயிட்டு வர பைக்குக்கு எவ்வளோ பெட்ரோல் போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்கள் ஹிமாலயனில் போயிருந்தோம். அது ஓரளவுக்கு நல்லாவே மைலேஜ் கொடுத்துச்சு. போயிட்டு வரதுக்கு நாங்கள் 1300 rupeesக்கு தான் பெட்ரோல் போட்டோம். தேனி தாண்டதுமே ரெண்டு சைடு ஃபுல்லாக தென்னந்தோப்பு முருங்கை மரத்தோப்புமா தான் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் முருங்கை மரத்தோப்பெல்லாம் பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி மூணாருக்கு நிறைய வாட்டி காரில் போயிருக்கேன். பட் உள்ளேயே உட்காந்து பேசிட்டு போயிட்டு இருக்கனால இந்த மாதிரி வெளியே எதுவுமே பார்க்கறது இல்லை. என்னதான் இருந்தாலும் பைக்கில் வர்றது ஒரு தனி ஃபீலாக தான் இருந்துச்சு. தேனி தாண்டின கொஞ்சம் தூரத்திலேயே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மதுரை டு மூணார் ரூட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போன டைம். பட் மழை வரப்போ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிலச்சரிவுலாம் ஏற்படும் சொல்கிறாங்க. மூணாரில் இப்போ ரோட்லாம் வேற மாதிரி போட்டிருக்கதால மழை பெய்யும் போது அடிக்கடி நிலச்சரிவு வரதா மூணாரில் இருக்கிறவங்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் மான்சூனில் மூணார் விசிட் பண்ணுறீங்க, அதுவும் பைக் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். மலை ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சமாக சில்லுனாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தமிழ்நாடோட கடைசி டவுன் தான் இந்த போடிமெட்டு. அதான் பார்டரில் இருக்குது. போடிமெட்டை தாண்டதுமே நம்ம கேரளாக்குள்ளே என்டர் ஆயிடுவோம். ரோடெல்லாம் ஹில்ஸில் கூட ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சு. கேரளாக்குள்ளே என்டர் ஆனதுமே ரெண்டு சைடும் சுற்றி டீ எஸ்டேட் அண்ட் ஏலக்காய் எஸ்டேட். அந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே நிறைய பைக்கர்ஸ் தான் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பைக்கர்ஸ் குரூப்பாக வந்திருந்தாங்க. நாங்களும் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி ஒரு பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணோம். அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த லேக் வியூ பார்க்கறதுக்கே. சுற்றி டீ பிளான்டேஷன், அங்கங்கே ஐலாண்ட் மாதிரி பஞ்ச் ஆஃப் ட்ரீஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஸோ ஒரு 10 minutes மட்டும் அங்கே உட்காந்து அந்த பியூட்டிஃபுல்லான வியூவை பார்த்துக்கிட்டே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே லேக் இருக்கிறதுனால நல்லா சிலு சிலுன்னு அங்கேருந்து சூப்பராக காத்தடிச்சிட்டு இருந்துச்சு. மூணாருக்கு போகிற வழி ஃபுல்லாகவே மிஸ்டியாக அழகான அந்த வெஸ்டர்ன் காட்ஸை பார்த்துட்டே மூணார் வந்து ரீச் ஆயாச்சு. உங்களை சூப்பராக வெல்கம் பண்ணுற விதமாக ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். மான்சூனில் வந்தீங்கன்னா இதில் நிறைய தண்ணி ஓடிட்டு இருக்கும். நாங்கள் மான்சூனில் வந்திருக்கனால இதில் நிறைய தண்ணி இருக்குது. இப்போ எங்கே நின்று நீங்கள் அழகான ஃபோட்டோஸ் வீடியோஸாக எடுக்கிறா இருந்தால் எடுத்துக்கலாம். நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நேராக கிளம்பி நாங்கள் புக் பண்ணியிருக்க ஹோட்டல் ரூமுக்கு நல்லபடியாக அல்ஹம்துலில்லான்னு வந்து ரீச் ஆயாச்சு. நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் ஆன்லைனில் இந்த ஹோட்டல் ரூம் புக் பண்ணிட்டாங்க. நாங்கள் 2-3 ஹோட்டல்ஸ் மூணாரில் பார்த்து வச்சுருந்தோம். அதோட அம்யூனிட்டிஸ்லாம் செக் பண்ணிட்டு பட் அதுலேயே இது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். நாங்கள் டேரெக்டாக ஹோட்டலுக்கு கால் பண்ணி கேட்டதை விட ஆன்லைனில் ப்ரைஸ் 1500 rupees டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. ஸோ ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டோம். இந்த மூணார் ட்ரிப்லேயே என்கிட்ட ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின்னா அது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் ரூம் பற்றி தான். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட நேம் என்ன, அது எங்கே இருக்குது, பெர் டே காஸ்ட் எவ்வளோன்னு, இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நான் ஒன்று ஆன்சர் பண்ணுறேன். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இந்த ஹோட்டலோட நேம் காசா மவுண்டனா. இது ஒரு 4-star ஹோட்டல். மூணாரில் மூலக்கடை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஹோட்டல் லொக்கேட் ஆயிருக்கு. இங்கேருந்து ஒரு 5 kilometers ரேடியஸில் நம்ம நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸை கவர் பண்ண முடியும். இங்கே ஆல் ஓவரா 27 ரூம்ஸ் இருக்கு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட பெர் டே காஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். இங்கே 12 o'clock செக்இன். நாங்கள் போகும்போது டைம் கிட்டத்தட்ட ஒரு 11:30 இருக்கும். போனதுமே செம்ம ஹாட்டாக ஒரு வெல்கம் ட்ரிங்க் ஒன்று கொடுத்தாங்க. அந்த சில் கிளைமேட்டில் பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கும் அதுக்கும் அந்த ஹாட்டாக கொடுத்த வெல்கம் ட்ரிங்க் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆன்லைன்லேயே பேமெண்ட் முடிச்சிட்டனால சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் மட்டும் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். ஆனால் அது ஒரு சூட் ரூம்னு எனக்கு நேரில் போன
போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். பிகாஸ் இந்த ரூம்னு கிடையாது, எல்லா ரூம்லயுமே சூட் ரூம் கெஸ்ட்டை ஒரு எக்ஸ்ட்ரா கேரோட தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த ஹோட்டலில் இருக்கிற ரூம்லேயே ஒரு ஹை ரேஞ்ச் ஒரு ப்ரீமியமான ரூம்னா அது சூட் ரூம் தான். அந்த ஒரு அட்டென்ஷன் தான் எங்களுக்கு அங்கே கிடச்சிச்சு. உள்ளே வந்ததுமே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்டு வெல்கம் பண்ணுறது, அங்கே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இவங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்குது, செஃப்பையும் கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ இந்த சர்வீஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இந்த ரூமோட நம்பர் வந்து 405. நாங்கள் ஆஃப் சீசனில் வந்திருந்தோம். நீங்கள் பீக் டைமில் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். சும்மா ரஃபாக ரூம் உள்ளே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். டோரில் ஸ்மார்ட் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க, அதை டேப் பண்ணி நீங்கள் ரூம் ஆக்சஸ் பண்ணலாம். கீயும் இருக்குது. ரூம் ஃபுல்லாகவே ஸ்மார்ட் சுவிச்சஸ் தான் வச்சுருக்காங்க. உள்ளே என்டர் ஆனதுமே லெஃப்ட் சைடில் லக்கேஜ் வைக்கிற மாதிரி ஒரு கபோர்டு இருந்துச்சு. மினி ஃப்ரிட்ஜும் அதுலேயே வச்சுருக்காங்க. 3 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன டைனிங் ஏரியா. அதை தாண்டி வந்தோம்னா ஒரு மாடர்ன் ஃபர்னிஷிங்கோட இருக்கிற ஒரு லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவில் மட்டுமே 2 ஸ்பேஷியஸான பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி வழியா அழகான மவுண்டன் வியூவை நீங்க என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப குளிர்ச்சுன்னா கிளாஸ் ஸ்லைடிங் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோர் லென்த் கர்டைன்ஸை ஓப்பன் பண்ணி லிவிங் ஏரியால போட்டுக்க லக்ஸரியான சோஃபா கம் பெட்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த வியூவை நீங்க என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் லிவிங் ஏரியால ஒரு டிவி யூனிட், அந்த வியூவை பார்த்துக்கிட்டே உங்க டீ டைமை செலிப்ரேட் பண்ற மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துட்டு தனியா ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் ஃபுல்லாவே வைஃபை ஃபெசிலிட்டியும் இருக்கு. அடுத்து லிவிங் ஏரியால இருக்கிற டோர் ஒன்று ஓப்பன் பண்ணி உள்ள வந்தா செப்பரேட்டா இங்க ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா சூட் ரூம்ல இருக்கிற அதே ஸ்டைல செம்ம கம்ஃபர்ட்டா செம்ம லக்ஸரியா இருந்துச்சு. ரூம்குள்ளேயும் ஒரு செம்ம ஸ்பேஷியஸான பால்கனி வித் ஃப்ளோர் லென்த் கர்டைன்ஸ் அண்ட் கிளாஸ் லைடிங் டோர்ஸ். வெளியே வந்து அந்த வியூவை பார்த்தா தட் ஹில் இஸ் என்டையர்லி கவர்ட் வித் பியூட்டிஃபுல் டீ பிளான்டேஷன்ஸ். இந்த டீ பிளான்டேஷன்ஸை பார்த்துட்டே ஈவினிங்ல உட்காந்து டீ குடிக்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அதையும் தாண்டி இவங்க ரூம் ஃபுல்லா பண்ணியிருக்கிற மாடர்ன் ஃபர்னிஷிங் வர கெஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்து நம்ம எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளா லக்ஸரியா ஃபீல் பண்ணுவோன்னு பார்த்து செஞ்சிருந்தது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா இந்த சூட் ரூம்ல ஹாட் வாட்டர் ஜக்கூசியும் இருக்கு. ரொம்ப நீட்டா அழகா கிளீனா மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம். எவ்வளவு லக்ஸரியா இருந்தாலும் கிளீன்லினஸ் இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த குறையும் இல்லாம நாங்க ஸ்டே பண்ணியிருந்த அத்தனை நாளுமே சர்வீஸ் ரொம்ப நீட்டா சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளவுதான் மூணார் காசா மவுண்டனால நாங்க ஸ்டே பண்ணியிருந்த சூட் ரூமோட ரிவ்யூ கிறிஸ்டல் கிளியரா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இந்த ரூமோட பெர் டே காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கறத பத்தி பார்த்துக்கலாம். இந்த ஹோட்டல்ல மொத்தம் 3 டிஃபரெண்ட் சூட் ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நாங்க ஸ்டே பண்ணியிருக்க இந்த சூட் ரூம். நீங்க கப்பலா வந்தீங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேமிலி சூட் ரூம். நீங்க ஒரு 4 adults லைக் 2 ஃபேமிலி அந்த மாதிரி கொஞ்சம் குரூப்பா வந்தீங்கன்னா அந்த ஃபேமிலி சூட் ரூம் நீங்க எடுத்துக்கலாம். பிகாஸ் அதுல 2 செப்பரேட் ரூம் கொடுத்துருவாங்க. அண்ட் தி ஃபைனல் ஒன் இஸ் ஜூனியர் சூட் ரூம். கிட்ஸோட வரும்போது ஜூனியர் சூட் ரூம் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். நாங்க ஸ்டே பண்ணியிருக்கிறத தாண்டி மிச்சம் இருக்க 2 சூட் ரூம்ல ஜக்கூசி இருக்கான்னு எனக்கு ஷுவரா தெரியல. அண்ட் இப்போ நாங்க ஸ்டே பண்ணியிருந்த சூட் ரூமோட பெர் டே காஸ்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 8,500 rupees இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. நாங்க ஆஃப் சீசன்ல வந்திருக்கோம். பீக் டைம்ல நீங்க வரும்போது கண்டிப்பா பிரைசிங்ல டிஃபரன்ஸ் இருக்கும். நாங்க ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தோம். நேர்ல வந்து புக் பண்ணீங்கன்னா 1000 to 1500 rupees கொஞ்சம் அதிகமா வர மாதிரி தான் இருக்கு. பட் அவங்க காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடுறாங்க. அதுவே ஆன்லைன்ல புக் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. ஆனா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இவங்களோட ஓன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. நைட் 10 o'clock வரைக்கும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன்ல தான் இருக்கும். வேணும்னா டைரக்டா ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணி வேணுங்கிற ஃபுட்ஸை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஹலால் ஃபுட்ஸ் தான் சர்வ் பண்றாங்க. இல்லனா ரூம்ல இருந்து இன்டர்காம்ல வேணுங்கிற ஃபுட்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா ரூம்க்கு கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க. நாங்க மார்னிங் சீக்கிரமே கிளம்பிட்டனால பிரேக்ஃபாஸ்ட் ஒழுங்கா சாப்பிடல. ஸோ செம்ம பசி. ரூம்க்கு வந்ததுமே ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேரளா ஸ்பெஷல் தலசிரி சிக்கன் பிரியாணி, சிக்கன் நூடுல்ஸ், கேரளா பப்படம் இதெல்லாமே வாங்கி சாப்பிட்டுருந்தோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஜக்கூசி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத செக் பண்ணலாம்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ரூம்லேயே ரிலாக்ஸ் பண்ணி டீ எல்லாம் குடிச்சிட்டு ஈவினிங்க்கு மேல மூணார் டவுனை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடலான்னு வெளியே கிளம்பிட்டோம். நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ரூம் மெயின்லேயே இருந்தனால எதுக்குமே நாங்க ரொம்ப தூரம் அலையவே தேவைப்படல. கொஞ்சம் தூரத்திலே டவுன், பஜார், மார்க்கெட், ஷாப் இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் மான்சூன்ல வந்திருக்கனால 24 hours ட்ரிசில் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா நாங்க கொடை எதுவுமே எடுத்துட்டு வரல. இங்க தாத்தா கொடை மாதிரி ஒரு பெரிய கொடை 3-4 பேர் தாராளமா நடக்கிற மாதிரி வித்துட்டு இருந்துச்சு. அது ஒரு 400 rupeesக்கு வாங்கிட்டு வண்டி ஓரமா விட்டுட்டு மூணார் டவுனை ஃபுல்லா நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். சில் கிளைமேட்ல மழை தூரிக்கிட்டு கொடைக்குள்ள நடக்க அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சரி நைட் டின்னருக்கு இங்கே எங்கேயாச்சும் சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு மூணார் மெயின் ரோட்லயே இருக்கிற மகாராணி ஹோட்டல் போயிருந்தோம். இங்க ஹலால் ஃபுட்ஸ் தான் சர்வ் பண்றாங்க. கேரளா வரைக்கும் வந்துட்டு பரோட்டாவும் பீஃப் கறியும் சாப்பிடலன்னா எப்படி, சரி அது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பீஃப் சுக்கா, அல்ஃபாம் சிக்கன், பட்டர் கார்லிக் நான் இதெல்லாமே வாங்கி சாப்பிட்டுருந்தோம். ஃபுட்டோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. மூணார்ல இருந்து முக்காவாசி நாள் இங்கே தான் வந்து சாப்பிட்டுருந்தோம். மூணாருக்கு வரீங்கன்னா இந்த ஹோட்டலோட நேமை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டியது இவங்களோட கீ ரைஸும் எக் கறியும். ஒரு நாள் லஞ்சுக்கு சாப்பிட்டுருந்தோம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா கிளம்பி ரூம்க்கு வந்தாச்சு. ரூம்க்கு வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரூம்லேயே டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஜிஎஸ்டி சேர்க்காம ஒரு டீ 60 rupees. ரொம்ப தாராளமா 2 பேர் குடிக்கலாம். நல்ல திக்கா கிரீமியா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. லிட்டரலா இவங்க டீக்கு அடிக்ட் ஆயிட்டோன்னே சொல்லலாம். 2 பேருமே டீ ரொம்ப விரும்பி குடிப்போம். ஊர்ல இருந்து வரும்போது இதுக்கு ஏத்த மாதிரி ஃபேவரட் ரஸ்க்கும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதோட அந்த டேவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள்
மாட்டுப்பட்டி டேம்னு சின்ன சின்ன ஸ்பாட் மட்டும் நாங்கள் பைக்லேயே லோக்கலில் சும்மா சுற்றிட்டு பக்கத்துலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் தான் ஜீப் சஃபாரி புக் பண்ணியிருந்தோம். ஆஃப் சீசனில் வந்திருந்தனால டூரிஸ்ட் யாருமே இல்லாமல் மூணார் ரொம்ப அமைதியாக காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜீப் எல்லாமே சும்மா நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இந்த ஜீப்பில் 1600 rupeesக்கு டுவர்ட்ஸ் கொச்சின் பேக்கேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இவங்களே தனி கேட்டலாக் வச்சு அது எல்லாத்துலேயுமே 10 டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக வேணுங்கிறனால டுவர்ட்ஸ் கொச்சின் சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட 2000 கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்கெயின் பண்ணி 1600க்கு ஓகே பண்ணோம். இதுவே நீங்கள் பீக் சீசனில் வந்தால் எவ்வளோ ஆகும்னு தெரியல. இவங்க கூட்டிகிட்டு போன எல்லா அட்ராக்ஷன்ஸுமே நான் ஷார்ட்ஸில் காட்டியிருக்கேன். இருந்தாலும் இதில் ரஃபாக பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் போனது அட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ். நல்ல சாரல் அடிச்சு ரெயின்போலாம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சதுரங்கப்பாறை வியூ பாயிண்ட். இதோட ட்ரோன் ஷாட் பார்த்துட்டு வாங்க. பக்கத்தில் 2-3 வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நேராக ஹை ரேஞ்ச் ஜிப்லைன் வந்திருந்தோம். பர் பர்சனுக்கு 600 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. லாங் டிஸ்டன்ஸில் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு அடுத்து எலிஃபென்ட் ரைட் போயிருந்தோம். இதுக்கு பர் பர்சனுக்கு 700 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. எலிஃபென்ட் மேலே உட்காந்ததும் ஏலக்காய் எஸ்டேட்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே கொண்டு வந்து விட்டுரும். அடுத்து எலிஃபென்ட்க்கு ஃபீட் பண்ணுறது, தும்பிக்கையை தலைமையில் வைக்கிறதுன்னு தனித்தனியாக 100 rupees நம்ம இஷ்டம் இருந்தால் கொடுத்து பண்ணிக்கலாம். அப்படியே அங்கேருந்து கிளம்பி கரடிப்பாறை வியூ பாயிண்ட் போய் சூப்பராக டீ குடிச்சிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி கோத்தமங்கலம் வியூ பாயிண்டோட எங்களோட ஜீப் சஃபாரியும் முடிஞ்சிச்சு. நேராக ரூம் கொண்டு போய் விட்டுட்டாங்க. இதுக்கு மறுநாள் எங்களோட மூணார் ட்ரிப்பும் ரொம்பவே நல்லபடியா முடிஞ்சிச்சு. பேக்கேஜ் புக் பண்ணி வந்திருக்கீங்களான்னு கேட்டீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாமே நாங்களே தான் டைரக்டா வந்து புக் பண்ணோம். எல்லாமே எங்களோட ஓன் ஐட்னரி தான். டோட்டலா 4 days and 3 nights நாங்கள் மூணார்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ அழகா சூப்பரா இருந்துச்சு. we have created lot of memories. மறக்க முடியாத ஒரு மூணார் ட்ரிப்பா தான் எங்களுக்கு இது முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ண என் ஹஸ்பண்ட்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷீருஸ் டைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். Until then, it's bye from Shirus Dining, your fooding destiny. Bye guys.